அடுத்த நிகழ்வாக தமிழ்மொழி வாழ்த்து. தமிழ்மொழி வாழ்த்தின் பொழுதும் தமிழ் தாய்க்கு மரியாதை செலுத்தும் விதமாக எழுந்திருக்க வேண்டும். அதன் பிறகு தமிழ்மொழி வாழ்த்து முடிந்தவுடன் கைதட்டக்கூடாது, அமைதியாக அமர வேண்டும். இதுதான் ஒரு தமிழ்மொழி வாழ்த்து பாடலுக்கு கொடுக்கின்ற மரியாதை மரபு என்பது இப்படித்தான் அமையும். கைதட்டக்கூடாது, அமைதியாக எழுந்து பாடல் முடிந்ததும் அமைதியாக அமர வேண்டும். நன்றி. தமிழ்மொழி வாழ்த்தை தருவதற்கு துயா சபேசன், அஸ்வினி கஜேந்திரன் இருவரையும் அன்போடு அழைக்கிறேன். வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாலிய வாலியவே. வானம் அளந்த அனைத்தும் அளந்திடு, வன்மொழி வாலியவே. ஈழ்கடல் வைப்பினும் தன் மனம் வீசி, இசை கொண்டு வாலியவே. எங்கள் தமிழ் மொழி, எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாலியவே. சூழ்களில் நீங்க தமிழ் மொழியோங்க, துலங்குக வையகமே. தொல்லை வினை தரு தொல்லை அகன்று, சுடர்க தமிழ்நாடே. வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மொழியே. வானம் அறிந்த அனைத்தும் அறிந்து, வளர்மொழி வாலியவே, வளர்மொழி வாலியவே. எழுந்து நின்று தமிழ் தாய்க்கு மரியாதை கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய அன்பான நன்றிகள். உங்கள் அனைவரையும் இந்த பொங்கல் விழாவிற்கு வரவேற்கின்றேன். நிகழ்ச்சிகள் செய்ய வந்த பிள்ளைகள் நிகழ்ச்சிகள் தருவதற்கு ஒரு தயாராக இருங்கள். எந்த நேரமும் நீங்கள் அழைக்கப்படலாம். ஆகவே தயாராக இருங்கள். இந்த நிகழ்ச்சிக்கான ஆடைகளை அணிந்து தயாராக இருக்கும்படி கேட்டுக்கொள்ளும். நாங்கள் இந்த மண்டபத்திலே 2014 இருந்து நினைக்கின்றேன் பொங்கல் விழாவை நடத்தி கொண்டிருக்கின்றோம். கொரோனாவினால் இடையிலே 2 முறை நாங்கள் பொங்கல் விழாவை நடத்தவில்லை. கடந்த ஆண்டு, அதற்கு முதல் ஆண்டும் பொங்கல் விழா நாங்கள் நடத்தவில்லை. அதற்கு முதல் ஒரு 5 தடவைகள், இது 6வது தடவை நினைக்கின்றேன், நாங்கள் இங்கே பொங்கல் விழாவை நடத்தி இருக்கின்றோம். அப்ப இந்த பொங்கல் விழாவை ஏன் நாங்கள் பொங்கல் அன்றைக்கு தான் நடத்துவோம். பொங்கல் அன்றைக்கு தான் இந்த பொங்கல் விழாவை செய்வோம். அது திங்கட்கிழமை வந்தாலும் சரி, செவ்வாய்க்கிழமை வந்தாலும் சரி, புதன்கிழமை வந்தாலும் சரி, எந்த கிழமை பொங்கலோ அன்றைக்கு தான் பொங்கல் விழாவை செய்வோம். இன்னும் ஒன்றை நாங்கள் இந்த பொங்கல் விழாவை செய்வோம். அதுதான் இந்த பொங்கல் விழாவை செய்வதற்கு மிக முக்கியமான காரணம். எல்லா மதத்தவர்களையும் அழைத்து, தமிழர்களுடைய உள்ள எல்லா மத பிரிவினரையும் அழைத்து எல்லோரும் ஒன்றாய் கூடி நாங்கள் கொண்டாடுவோம். பொங்கல் என்பது ஒரு பண்பாட்டு விழா. பொங்கல் என்பது ஒரு மத விழா அல்ல,
அது முழுக்க முழுக்க ஒரு பண்பாட்டு விழா. உலகத்திலே தனிப்பட்ட விழாக்கள் இருக்கின்றன, பண்பாட்டு விழாக்கள் இருக்கின்றன, மத விழாக்கள் இருக்கின்றன. நாங்கள் ஒரு பிறந்த நாளை, எங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடினால் அது தனிப்பட்ட விழா. அதே மாதிரி பண்பாட்டு விழாக்கள் இருக்கு. ஒரு போரின் வெற்றியை அடிப்படையாக கொண்ட ஒரு விழா இருக்கு, அது காலப்போக்கிலே ஒரு பண்பாட்டு விழாவாக மாறும். இங்க ஜெர்மனியை எடுத்துக்கொண்டோம்னா அக்டோபர் ஃபெஸ்ட் தெரிஞ்சிருக்கு. அந்த அக்டோபர் ஃபெஸ்ட் கூட ஒரு இளவரசனுடைய திருமணம் தான். ஒரு இளவரசனுக்கும் இளவரசிக்கு நடந்த ஒரு திருமணம், அதிலே இருந்து வந்த ஒரு கொண்டாட்டம். அது ஒரு அக்டோபர் ஃபெஸ்ட் ஒரு பெரிய பண்பாட்டு விழாவாக, ஒரு மக்கள் இன விழாவாக அது மாறுகிறது. அதே மாதிரி இங்க நடக்கிற கேமஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. சந்தைகளிலே இருந்து உருவான விழாக்கள் இவைகள். ஒரு சந்தைகள் அதனுடைய நூற்றாண்டு விழாக்களை கொண்டாடுகின்ற பொழுது, ஆண்டு விழாக்களை கொண்டாடுகின்ற பொழுது அது எல்லாம் ஒரு மக்கள் விழாவாக உருவாகும். எங்களுடைய பொங்கலும் நாங்களும் எந்த மத காரணமும் இல்லாமல் அறுவடை செய்துவிட்டு அந்த அறுவடை நாளை கொண்டாடி ஒரு 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 மக்களுடைய விழாவாக உருவானதுதான் இந்த பொங்கல் விழா. காலப்போக்கிலே ஒவ்வொரு மத நம்பிக்கை உள்ளவர்கள், அது இயல்பானது. ஒரு சைவனாக இருந்தால் அவர் நிச்சயமாக சைவ முறைப்படிதான் பொங்கலை செய்வார், அது இயல்பானது. இங்கேயும் இருக்கிறது அறுவடை திருநாள். ஜெர்மனியிலும் இருக்கிறது, ஏன்டங் ஃபெஸ்ட் என்று சொல்வார்கள். ஆகஸ்ட் மாதத்தில் நடக்கிறது நம்புகிறேன், தேடி பார்க்க வேண்டும். அதை பார்த்தோம்னா அந்த சர்ச் தான் அதுல முக்கியமான பங்கு வகிக்கும். சர்ச் தான். இங்கே தேவாலயங்கள் வந்து வரி வசூலித்துக் கொண்டிருந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த ஒரு பிரெஞ்சு புரட்சி பற்றி படித்திருப்பீர்கள். பிரெஞ்சு புரட்சி என்பதே உண்மையிலேயே தேவாலயங்களுடைய ஆதிக்கத்துக்கு எதிராக நடந்த புரட்சி தான். இப்படி மதங்கள் என்ன செய்யும் என்று சொன்னால் பண்பாட்டு விழாக்களை தங்களுடைய விழாக்களாக கைப்பற்ற முயற்சி, இதுதான் நடக்கிறது. அப்ப ஒரு தமிழராக, ஒரு தமிழ் இனமாக, விடுதலையை வேண்டி நிற்கின்ற ஒரு இனமாக, ஒரு தமிழ் தேசியம் பேசுகின்ற ஒரு இனமாக இருக்கின்ற நாங்கள் தமிழர்களுக்கு என்று பொதுவான அடையாளங்களை இழந்துவிடக்கூடாது. மத விழாக்கள் இருக்க வேண்டும், அது நல்லதுதான். அந்தந்த மதங்கள் அந்தந்த விழாக்களை கொண்டாட வேண்டும். ஆனால் எல்லோருக்குமான அடையாளமாக இருக்கின்ற விழாவை இழந்து விடக்கூடாது. மற்ற இடங்களிலே பார்க்கின்ற பொழுது அங்கே பூசையெல்லாம் செய்து அப்படி ஒரு மத விழா மாதிரி ஆரம்பிப்பதை கண்டதன் பிற்பாடுதான், இல்லை, இந்த விழா தமிழ் பேசுகின்ற எல்லோருக்கும் உரிய விழா, அது கிறிஸ்தவ மக்களுக்கு உரியது, இஸ்லாமிய மக்களுக்கு உரியது, சைவர்களுக்கு உரியது, கடவுளை நம்பாதவர்களுக்கு உரியது என்பதனால் இந்த விழாவை ஆரம்பித்தோம். ஒரு செய்தியை சொல்லுகிறேன். புறநானூறு, உங்களுடைய எல்லாருடைய ஹேண்ட்போன் இருக்குது, கூகுள்ல பார்க்கலாம். புறநானூறு 168வது பாடல் ஒரு பொங்கல் விழாவை பற்றி சொல்லுகிறது. அந்த பொங்கல் விழா எப்படி நடக்கிறது என்று சொன்னால், அந்த அவர்கள் அறுவடை செய்த அதை தேனோடு கலந்து, தேன் மட்டுமல்ல மான்றிச்சியும் கலந்து, காரணம் அந்த காட்டு வாழ்க்கை, காடுகள் அப்படி இருக்கின்ற பொழுது அதுதான் வாழ்க்கை, அதுதான் இயல்பு, கலந்து வாழை இலையிலே படைத்து நாங்கள் அவர்கள் அந்த பொங்கினார்கள் என்று ஒரு பாடல் இருக்கிறது. இப்படித்தான், அதுல எந்த மதமும் கிடையாது. பிறகு காலப்போக்கிலே வருகின்ற பொழுது அந்த மத அடையாளங்கள் வந்து சேரும். நாங்கள் சூரியன் பற்றி பேசுவார்கள். சூரியனுக்கு வந்து உண்மையை சொல்ல போனால், இதை உங்களுக்கு ஏற்றுக்கொள்வதற்கு கடினமாக இருக்கலாம், சூரியன் வந்து தமிழர்களுடைய மரபிலே அவ்வளவு பெரிய ஒரு இடத்தை பெற்ற ஒரு கடவுளாக கொள்ளப்படவில்லை. மாயோன், சேயோன், வேந்தன், வருணன் என்ற 4 கடவுள்கள் தான் 4 நிலத்திற்கு பேசப்பட்டது. சூரியன் பற்றி பேசுகின்ற பாடல்கள் மிக மிக குறைவு. இந்த திங்கள் போற்றுதும் சிலப்பதிகாரத்தில் இருக்கிறது தெரியும். முதலில் திங்கள் போற்றுதும் என்று தான் அது ஆரம்பிக்கும். அதன் பிறகு ஞாயிறு போற்றுதும் என்று ஆரம்பிக்கும். அதன் பிறகு மாமலை போற்றுதும் என்று ஆரம்பிக்கும். இப்படித்தான் ஒரு மிக சிறிய இடத்திற்கு தான் சூரியனுக்கு கொடுத்தார்கள். ஆகவே அது என்னவென்று சொன்னால் இயற்கையோடு இணைந்து வாழ்வது. பொங்கல் விழாவினுடைய அர்த்தமே வந்து இயற்கையோடு இணைந்து வாழ்வது. இப்ப முதல் நாள் நாங்கள் பொங்கல் செய்கிறோம், அடுத்த நாள் மாட்டு பொங்கல். இதை புரிந்து கொள்வதற்கு, இந்த மாட்டு பொங்கலை புரிந்து கொள்வதற்கு அவ்வளவு ஒன்றும் கடினம் தேவையில் ஒரு விவசாயியாக இருந்தால் தெரியும். நான் ஒரு விவசாயி, நான் ஈழத்துக்கு சென்று விவசாயம் செய்து கொண்டு வருகின்றோம், எனக்கு தெரியும். என்னவென்று சொன்னால், அந்த அறுவடை முடிந்ததும் நாங்கள் அந்த வயலிலேயே பொங்குவோம். அதான் உண்மையிலேயே பொங்கல். வயலிலே பொங்கினால் வயலிலே அங்கே இருக்கிற புற்றுக்கு நன்றி சொல்லுவோம், நீருக்கு நன்றி சொல்லுவோம், சூரியனுக்கு நன்றி சொல்லுவோம், முக்கியமாக மழைக்கு நன்றி சொல்லுவோம். எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்லி வயலிலே பொங்குவதுதான் பண்பாடு. இப்ப என்னன்னு சொன்னால், இந்த கால்நடை வளர்ப்பவர்கள் இருப்பார்கள், உங்களுக்கு தெரியும். இந்த விவசாயம் செய்வதற்கு முதல், விதைப்பதற்கு முதல் இந்த கால்நடை வளர்க்கின்றவர்கள் எல்லாம் வச்சு ஒரு கூட்டம் நடக்கும். இந்த அளவு காலத்துக்கு நீங்கள் உங்களோட மாடுகளை பிடிச்சு கட்டி வைக்குவோம். நீங்க வயல்ல வந்து மேயக்கூடாது என்று நாங்க விதைக்க போறோம். அதே மாதிரி இந்த திகதிக்கு பிறகு நீங்க மாடுகளை அவுட்டு விடலாம். அப்ப நாங்கள் அறுவடை முதல் செய்தோம் என்றால் அது எங்கட பொங்கல், அடுத்த நாள் ஆற்ற பொங்கல், மாடு வளர்க்கிறவங்க பொங்கல், அவ்வளவுதான்.
அப்ப இயல்பாகவே ஒரு தொழிலை செய்து கொண்டிருந்த அந்த மக்களுடைய பொங்கலாக இது வருகிறது. இந்த விடயம் என்னவென்று சொன்னால், விவசாயம். முதலில் நாங்கள் வேட்டை சமூகமாக இருந்தோம். நாங்கள் வேட்டையாடி வாழ்ந்த மனிதர்கள். எப்பொழுது விவசாயம் வருகிறதோ அப்பொழுதுதான் தொழில் வருகிறது, அப்பொழுதுதான் இந்த பண மாற்றம் வருகிறது. பல்வேறு தொழில்கள், தொழிலாளர் என்ற ஒரு கட்டமைப்பை மனிதர்கள் மத்தியில் விவசாயம் வந்த பிறகுதான் வருகிறது, பொருளாதாரம் அதன் பிறகுதான் வருகிறது. இப்படி என்றால் வேட்டையாடுறவனுக்கு அதெல்லாம் தேவையில்லை, காசு சேர்க்க தேவையில்லை. அவன் வேட்டையாடி சாப்பாடு தான் செய்வான், திருப்பி போய் வேட்டையாடுவான். அங்க வந்து தொழிலாளர் கிடையாது, அடிமைகள் கிடையாது, மேனேஜர் கிடையாது, அதிகாரி கிடையாது, எதுவும் கிடையாது. ஒரு விவசாயம் வருகின்ற பொழுது மனித இனம் அடுத்த கட்டத்துக்கு போகிறது. அதனுடைய ஒரு விழா, அந்த விழா எல்லோருக்கும் உரிய விழா என்று சொல்லி அதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகின்ற பொருட்டு தான் நாங்கள் இந்த விழாவை செய்கிறோம். நான் மீண்டும் ஒரு விடயத்தை கூறுகிறேன். அந்தந்த மத நம்பிக்கை உள்ளவர்கள் அந்தந்த மத நம்பிக்கையின் அடிப்படையில் செய்வது சரியானது. அதுல எந்த ஒரு கற்று என்றால் கடவுள் தான் எல்லாம் என்று சொல்பவர் கடவுள் அவனருளாலே அவன் தான் வழங்கி. முஸ்லிம்களை கேட்டால் அல்லாஹ் அக்பர் என்பார், அல்லாஹ் தான் பெரியவன் என்பார். சைவர்களை கேட்டால் அவனருளாலே அவன்தான் வணங்கி என்பார்கள். அவனுடைய தாளை வணங்குவதற்கே அவனருள் தேவை என்று சொல்வார்கள். அப்ப விவசாயம் அறுவடை வருவதற்கும் பொங்கல் பொங்குவதற்கும் அவனருள் வேண்டும் என்று சைவர்களுடைய நம்பிக்கை மதிக்கத்தக்கது. அதை அவர்கள் அப்படி செய்யறார். ஆனால் நாங்கள் ஒரு விழாவாக செய்கின்ற பொழுது, தமிழர்களாக இணைந்து செய்கின்ற பொழுது, ஒரு மதத்தினுடைய ஒரு குறிப்பிட்ட மதத்தினுடைய அடையாளத்தோடு செய்யக்கூடாது என்பதை வலியுறுத்துவதற்காகத்தான் நாங்கள் இதில் உதாரணமாக ஹனாஃபி அண்ணன் இருப்பார். அவர் இன்றைக்கு இலங்கைக்கு போய்விட்டார். இந்த ஸ்வீட் அந்த கடையை நடத்தி கொண்டிருக்கின்ற நானா என்று நாங்கள் அழைக்கின்ற ஹனாஃபி அவர்கள், ஜேசுதாஸ் அவர்கள் வருவார்கள். அவரது கிறிஸ்தவ நம்பிக்கை உள்ளவர்கள். சதீஷ் வருவார், இதிலிருந்து அவரோட சைவ மத நம்பிக்கை உள்ளவர். நான் கருப்பு சட்டைக்காரன், நான் எந்த மத நம்பிக்கையும் இல்லாதவர். நாங்கள் சேர்ந்துதான் இந்த விழாவை செய்வோம். ஹனாபி இப்ப அவர்கள் வந்து இலங்கையில் நிற்கின்றனர். இன்றைக்கு டயஸ் அவர்கள் வந்திருந்தார்கள், சந்திரிகா அவர்கள் கிறிஸ்தவ நம்பிக்கை உள்ளவர்கள். எல்லோரும் இணைந்து பொங்கினோம். காரணம், இது எங்களுடைய விழா. இதை யாருக்கும் குறிப்பிட்ட எந்த மதத்துக்கும் கொடுத்து விடவும் முடியாது. இது எல்லா தமிழர்களுக்குமான விழாவாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் இந்த விழாவை நடத்திக் கொள்கிறோம். அடுத்ததாக என்னுடைய உரையை முடிக்கின்றேன். உங்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்கின்றேன். பொங்கலோ பொங்கல். உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்கள், தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் சொல்லுகிறேன். தமிழ் புத்தாண்டு வாழ்த்து. இன்றைக்கு திருவள்ளுவர் ஆண்டு 1/1/2054. நாங்கள் திருவள்ளுவர் ஆண்டு வந்து 31 ஆண்டுகள் கூட்டி பார்க்கிறோம். அதன்படி இன்றைக்கு தமிழ் புத்தாண்டும் பிறக்கிறது. தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்கள் எல்லோருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இத்தோடு நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகின்றன. உங்கள் அவர்களுடைய மாணவிகள் விபிஷா, திவிஷா, அக்ஸனா. ஓகே, 3 பேருக்கும் ஒரு பழக்க கரகோஷம். முதல் முறை
உங்களுக்கு நாங்கள் கொரோனாவால டான்ஸ் கிளாஸ் எல்லாம் நடத்தி கொண்டிருந்தாங்க. அது 2 வருஷம் அப்படியே போய் பிள்ளைகளை திருப்பி காணல. கொரோனா முடிஞ்சு பார்த்தா நிறைய பிள்ளைகளை காணல. அப்படி இப்ப இந்த பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரா வருகிறோம். இது முதல் முறையாக மாதிரி கிடைக்கும். ஸோ நல்லா ஆடிக்கணும் நம்புறேன். நல்லா வருது. அடுத்ததா ஒரு சிற்றுரை டயஸ் அவர்களை ஒரு சிறிய உரையாற்றும்படியான நினைக்கிறேன். சிற்றுரைகள் தான். இந்த விழாவை காண வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். முதலில் உங்கள் அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். தைப்பொங்கல் தமிழர் பண்டிகை கொண்டாட்டம் என்று உங்களுக்கு தெரியும். ஆனால் அறுவடை கொண்டாட்டங்கள் உலக ரீதியாக கொண்டாடப்பட்டு வருகிறது. சபேசன் அவர்கள் சொன்னார்கள், இங்கே ஜெர்மனியில் ஏம்ஸ்டர்டாம் ஃபெஸ்ட் என்ற ஒரு ஃபெஸ்ட் இருக்குது. அது கோடைக்காலம் முடிந்து இலை உதிர்காலம் தொடங்கும் பொழுது கொண்டாடுவார்கள். தனியாக கோயில்களில் மாத்திரம் அது கொண்டாடப்படுவதல்ல. அது மாதிரி இங்கிலாந்தில் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் என்று கொண்டாடுவார்கள். அமெரிக்காவில் தேங்க்ஸ் கிவிங்ஸ் டே என்று கொண்டாடுவார்கள். கானாவிலே ஹோமோகோ என்ற ஒரு கொண்டாட்டம் கொண்டாடுவார்கள். தென்கொரியாவில் கொண்டாடுவார்கள். ஜப்பானில் கொண்டாடுவார்கள். சீனாவில் கொண்டாடுவார்கள். ஆகையால் நான் இந்த பட்டியலை நீடித்துக் கொண்டே போகலாம். உலக ரீதியாக அறுவடை செய்த பின்பு இயற்கைக்கு நன்மை சொல்லும் கொண்டாட்டமாக கொண்டாடுவார்கள். சில சமயம் என்ன கூடும், இந்த அறுவடை இந்த தைப்பொங்கல் கொண்டாட்டம் தமிழருக்குத்தான் இருக்கிறது. அறுவடை கொண்டாட்டங்கள் உலக ரீதியாக கொண்டாடப்பட்டாலும் தைப்பொங்கல் இந்த கொண்டாட்டம் பண்டிகை தமிழருக்குத்தான் சொல்லும். அதை நினைத்து நான் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். ஏனென்றால் நீங்கள் கானாவில் பார்த்தீர்கள், எம் என்ற ஒரு கிழங்கு இருக்கு, மரவள்ளி மாதிரி இருக்கிறாங்க. அதை அறுவடை செய்துவிட்டு கொண்டாடுவார்கள். அவர் பிரபல்யமாக நன்றாக கொண்டாடுவார்கள். இருந்தாலும் இப்படி புதுப்பானை வைத்து கோலமிட்டு புத்தாடை அடைந்து பொங்கல் செய்து கொண்டாடி அடுத்த நாள் மாட்டுக்கு, அதாவது மாடோ பசுக்களுக்கோ செய்யப்படும் கொண்டாட்டங்கள் தமிழருக்கு தான் சொந்தமானது. ஆகையால நான் இலங்கையில் பிறந்து இப்படியான பண்டிகைகளை கண்டு அனுபவித்து மகிழ்ந்து அந்த இனிய எண்ணங்கள் எனக்கு இப்பவும் இருக்கின்றது நினைத்து பெருமையும் அந்த இனத்தில் சேர்மதியானவன் என்று நினைத்து சந்தோஷமும் அடைகின்றேன். அந்த எண்ணம் உங்களுக்கு இருக்கும் என்றும் நான் நினைக்கின்றேன். ஆகையால முதற்கண் அந்த கொண்டாட்டத்தை அனுபவிக்கும் வசதியும் சந்தர்ப்பமும் இருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள். இரண்டாவதாக, இப்படி ஒரு கொண்டாட்டத்தை செய்தால்தான் மரபுகள் தொடர்ந்து எங்களது அடுத்த சந்ததிகளுக்கு செல்லும். நாங்கள் செய்யாமல் விட்டால் கடைசியாக இலக்கியத்தில் தான் பதியப்பட்டிருக்கும் இப்படி ஒரு கொண்டாட்டம் இருந்தது. ஆகையால் இந்த கொண்டாட்டத்தை வருடா வருடம் கொரோனா காரணத்தால் 2 தரம் செய்யவில்லை என்று சபேசன் அவர்கள் சொன்னார்கள். வீரதான் அந்த நிகழ்ச்சிகளை செய்கிறோம். தமிழாலயத்தில் செய்யப்படும். அதுக்காக அங்கே செய்யவில்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதே நாளில் செய்வது இங்கு தான். ஆகையால் அவருக்கும் அவரை சார்ந்த அனைவருக்கும் என்று வாழ்த்துக்கள். இன்னொரு விடயம் என்னவென்றால், நீங்களும் பார்த்திருப்பீர்கள், வாட்ஸ்அப்பில் கனவியர் அனுப்பினவர் கர்நாவில் இருந்து பிரதம மந்திரி ஜஸ்டின் ட்ரூடோ ஒரு வாழ்த்து தெரிவித்திருந்தார். தமிழரின் பங்களிப்பு கனடாவுக்கு இவ்வளவு முக்கியம் என்றும், தமிழ் தைப்பொங்கலை பற்றியும் தமிழ் தைப்பொங்கல் வாழ்த்துக்களையும் சொல்லியிருந்தார். கடைசியாக வணக்கம் என்று தொடங்கி இனிய தைப்பொங்கல் வாழ்த்துக்கள் என்று தமிழ்லையும் சொன்னார். அதே மாதிரி இங்கிலாந்து பிரதமர் ரிஷி சுனாக் அவரும் ஆங்கிலத்தில் தமிழர்களின் பங்களிப்பு இங்கிலாந்துக்கு ரொம்ப முக்கியம் என்று சொல்லி வாழ்த்து தெரிவித்திருந்தார். அதை கேட்க எனக்கு சரியான சந்தோஷமா இருந்தது, பார்க்க சந்தோஷமா இருந்தது. நீங்களும் பார்த்துருப்பீங்க, சந்தோஷப்பட்டிருப்பீங்க. விசேட வேலையாளர்கள் தேவை. அதுக்கு மேலும் யோசிச்சு கொண்டே இருக்கீங்க, எப்படி எடுக்கிறது. நாங்கள் அதை நிப்பாட்டு இல்லாத இருந்தால் ஆக்கள் இல்லாமல் கணக்கு கம்பெனிகள் நடக்காது. எல்லாரும் இந்த ஜெர்மனிக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று இருக்கு. இவர்கள் வந்து விட்டார்கள்,
கருத்தாக்கள், வெள்ளையாக்கள், சிவத்தாக்கள், மஞ்சளாக்கள், பிரவுன் ஆக்கள் வந்து விட்டார்கள் என்றால் இந்த நாடு ஜெர்மன் நாடு இல்லாமல் போடுது. அது விவாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. எங்களுக்கு தெரியும், நீங்கள் பேப்பரில் பார்த்தீங்கன்னா, டிவியை பார்த்தீங்கன்னா. அப்போ அது தயாராக மட்டும் எங்களுக்கு சந்தர்ப்பங்கள் கொடுக்க மாட்டாங்க. இரண்டாவதாக, எங்களை தவிர நாங்கள் சிறுபான்மையினம் ஒரு கிட்டத்தட்ட 1 லட்சம் சொல்லுவோம் தமிழர்கள். ஆனால் துருக்கி நாட்டை சேர்ந்தவர்களோ, ரஷ்யா நாட்டை சேர்ந்தவர்களோ, ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர்களோ, போலந்து நாட்டை சேர்ந்தவர்களோ அதிக மக்கள் இங்கே இருக்கிறார்கள். ஆகையால இலகுவில் எங்களுக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைக்கிறது. மூன்றாவது, நாங்கள் தான் இதை சொல்ல மாட்டோம். கனடாவில் அவர்கள் சும்மா கொடுக்கல, அவர்களது முயற்சியால் தான் கொடுக்கப்படுகிறது. அதில் எங்களுக்கு ஒரு குறை இருக்கின்றது. நான் பலதடவை சொல்லியிருக்கிறேன், நாங்கள் ஒரு பெரிய சங்கம் ஒன்று செய்ய மாட்டோம். நீங்கள் எல்லாம் சங்கங்கள் இருக்கின்றன. நாங்கள் ஒரு பண்ட் ஒன்று செய்தால்தான் நாங்கள் அரசாங்கத்தோட கதைக்கலாம், அரசாங்கத்தோட பேச்சுவார்த்தைகள் செய்யலாம். அதன் மூலம் தான் பல விடயங்களை செய்யலாம். ஆகையால எனக்கு ஒரு கனவை இருக்கின்றது. இன்னும் சில வருடங்களில் குறைந்த அளவு டோட்மண்டில் ஆவது, அங்கே டோட்மண்டில் நிறைய விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழர் சம்பந்தமாக நல்ல விடயங்கள். டோட்மண்டில் ஆவது பொங்கல் வாழ்த்துக்கள் அல்லது பொங்கல் என்று எழுதப்பட வேண்டும் என்று நான் விரும்பி இந்த நிகழ்ச்சிக்கு வந்தவர்கள் அனைவருக்கும் நன்றியையும் சொல்லி மீண்டும் தைப்பொங்கல் வாழ்த்துக்களையும் கூறி புதுவருட வாழ்த்துக்களையும் கூறி விடை தருகிறேன். நன்றி, வணக்கம். டயஸ் அவர்களுக்கு அன்பான நன்றிகள். இங்கே டோட்மூண்டிலும் இப்படி ஒன்று கனடாவில் இருப்பது மாதிரி, லண்டனில் இருப்பது மாதிரி செய்ய வேண்டும் என்று கேட்டு சென்றார். எங்களுக்கும் அந்த எண்ணம் இருக்கிறது. நாங்கள் கடந்த ஆண்டே இதை பற்றி இங்கே உள்ள டோட்மண்ட் நகர சபையோடு கதைத்திருந்தோம். டோட்மூண்டிலே தை மாதத்தை தமிழர் மரபுரிமை மாதமாக பிரகடனப்படுத்த வேண்டும் என்று அவர்களிடம் கேட்டிருந்தோம். எங்களிடம் சில ஆவணங்களை கேட்டிருந்தார்கள். ஆனால் தொடர்ச்சியாக இந்த பல்வேறு வேலை திட்டங்கள், கொரோனா, அதன் பிறகு நோய்வாய்ப்படுதல், இப்படி இந்த கடந்த மாதங்கள் எல்லாம் பார்த்தீர்கள் நிறைய பேர் நோய்வாய்ப்பட்டது. இப்போ எங்களால் இந்த ஆண்டு அதை செய்ய முடியாமல் போனது. அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் நாங்கள் எப்படியாவது டோட்மூண்ட் உத்தியோகபூர்வமாக தை மாதத்தை தமிழர்களுடைய மரபுரிமை மாதமாக பிரகடனப்படுத்துவதற்கான வேலையை எங்களுடைய தமிழர் அரங்கம் கட்டாயம் செய்யும் என்ற உறுதிமொழியை நான் உங்களுக்கு தருகிறேன். இந்த ஆண்டு இந்த வீதியிலே ஒரு திருவள்ளுவர் சிலை வரையும், அதையும் நான் உங்களுக்கு சொல்லுவேன். இந்த ஆண்டு அதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட நாங்கள் ஒப்பந்தம் கைச்சாத்தில் இருந்த அளவிற்கு வந்திருக்கிறோம். இன்னும் சீஃப் பவாம்ஸ் வந்து கொஞ்சம் பார்க்கணும் என்று சின்ன சின்ன வேலைகள் தெரியும் உங்களுக்கு. நீங்கள் பியூரோக்ராட்டி, அது எவ்வளவு அலுவலர்களுக்கு போய் வர வேண்டும் என்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட வந்துட்டோம். இன்னும் ஒரு 6-7 மாதத்திலேயாவது இந்த வீதியிலே, அது அநேகமாக ஐரோப்பாவில் முதலாவதாக இருக்கும். பொதுவாக இருக்கிற திருவள்ளுவர் சிலைகள் தனியார் இடங்களில் தான் வைத்திருக்கின்றார்கள். முதன்முறையாக ஒரு பொது வீதியிலே வைக்கின்ற ஒரு வேலையை நாங்கள் தமிழரங்கம், எங்களோட நட்பு அமைப்புகள் எல்லாம் இணைந்து செய்து கொண்டிருக்கின்றோம். அதுவும் நடக்கும். தை மரபுரிமை மாதமாக நடக்கும். இதெல்லாம் செய்வோம். எங்களுடைய வேலையார் தானே, நிச்சயமாக செய்வோம். அடுத்ததாக மீண்டும் ஒரு நடனம், தமிழ் மொழிக்கு ஒரு பாடலுக்கான ஒரு நடனம், அமுதே தமிழே. அந்த பாடலுக்கு ஆசிரியை கலைநிதி சர்வேஸ்வரர் அவர்களுடைய மாணவிகள் நடனம் தர வருகின்றார்.